2 பேரும் ஃபாசில் சார் காதலுக்கு மரியாதை. ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். இது நம்ம ஆக்சுவலி நீங்கள் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக இருப்போன்ற மாதிரி இருக்குல்ல. ரகுமான் சொன்ன மாதிரி அதுக்குள்ளேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிமு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. சினிமா ஸோ அந்த படத்துக்குள்ளே படம் ஓடும், அந்த படத்தில் நான் ஹீரோவாக இருப்பேன். ஓப்பனிங் சீனு ரம்யா, நம்ம விஜய் ரம்யா வந்து அவங்க எனக்கு அதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆக்டர் பன்முக திறமைகள் கொண்ட ஈவி கணேஷ் பாபு சார் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சந்தியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு ஜர்னி? நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்திருக்கேன் கோவாலேருந்து. ஓகே, ஆமா, அதுவும் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கீங்க, அதுவும் ஆசான் படத்துக்காக. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சிம்பிளா தான் பண்ணேன், ஆனா சப்ஜெக்ட் ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட் இது. ஓகே. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் இப்போ நடக்கிறது வந்து இது 55வது வருடம். ஆமாம். ஆக்சுவலி 2000லேயே வந்து ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்னோட ட்ராவல் உண்டு. அப்போ டெல்லியில் ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 2004லேருந்து கோவாவுக்கு மாற்றினாங்க. அது ஒரு ரீசன் என்னென்னா, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வர்றாங்க, டூரிசம் விஷயமாகவும் இருக்கட்டுமே அப்படின்றக்கா பண்ணாங்க. ஸோ உலக திரைப்பட கலைஞர்கள் அவ்வளோ பேர், முக்கியமான நபர்கள் வந்திருந்தாங்க. அந்த விழாவில் வந்து அது என்னுடைய படமும் ஸ்க்ரீன் ஆச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ரொம்ப ரெகக்னைசேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஒரு $5,000 அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது எனக்கு. ஓகே. அண்ட் ஆசான் படம் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இது அட்வான்டேஜஸாக இருக்கும் இந்த படம்? என்றைக்குமே வந்து நான் நினச்சேன், இது ரொம்ப சீரியஸான ஆட்களுக்கு தான் இந்த படம் பிடிக்குமோ அப்படின்னு நினச்சேன். அங்கே பார்த்தா நிறைய ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேசினாங்க, நிறைய விஷயங்கள் பேசினாங்க. எங்களோட லைஃப்பில் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன வயசில் ஒரு ஸ்கூல் டேஸில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டாக கூட பண்ணுவாங்க. அது ஒரு குற்றம் அப்படின்ற அப்படிலாம் பிளான் பண்ணிலாம் இல்லை, விளையாட்டை கூட ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிடுவாங்க. டீச்சர்ஸ் வந்து அதை வந்து அந்த நேரத்தில் எல்லோரும் முன்னாடி அவங்கள வந்து தண்டிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க அப்படின்னு வந்தால் பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில சமயத்தில் படிப்பு வந்து பாதியில் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதை வந்து உணர்த்தினா, அவங்க யாருக்கும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தாமல் அதை வந்து இது வந்து தப்பு அப்படின்னு தனியாக உணர்த்தினா அந்த மாணவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது தான் ஆசான். அங்கே பார்த்தவங்க நிறைய பேர் வந்து எங்கள் லைஃப்பில் இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. யூத் மட்டும் இல்லை, மிடில் ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாரும் வந்து தனித்தனியாக வந்து பார்த்து பேசினாங்க எங்கிட்ட. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே. இந்த கதை வந்து ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் வந்து இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டோரி தான். பட் இதுக்கு வந்து ஆசான் அப்படின்னு பேர் வைக்க காரணம் என்ன சார்? ஒரு சிறந்த ஆசான்னா இப்போ ஒவ்வொரு மொழியில், ஹிந்தியில் நம்ம வந்து அங்கே ஆசான்னு சொன்னோம்னா அங்கே அர்த்தமே மாறுது. நமக்கு வந்து ஆசான் அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்டது எப்படின்னா, நம்மளுடைய லாங்குவேஜில் ஆசிரியர் அப்படின்றது தான். இது வந்து 3000 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தொல்காப்பியத்திலே இருக்குது, நன்னூலில் இருக்குது. ஒரு சிறந்த ஆசான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்ட இலக்கணம் தான். இதை வந்து நம்ம எடுத்து பார்க்க, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த, ஒரு மாணவன்கிட்ட ஒரு ஆசிரியர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தாட்டு தான். நான் தமிழ் படித்ததுனால, தமிழ் இலக்கியம் இலக்கணம் படித்ததுனால அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. நானும் படித்தது ஒரு டீச்சருக்கான ஒரு பிலிட் தமிழ் இலக்கியம் தான் படித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே ஃபெஸ்டிவல் போன பிறகு தான் தெரியுது, இதுக்கு பிறகு ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ்லேயும் இந்த தாட்டில், இந்த ஒரு மாதிரியான இதே ஒரு நோக்கத்தில் அவங்களும் ஒரு பெரிய ஃபெமிலியர் கதை இருக்குது, அது படமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இது ஒரு மாணவன் ஆசிரியருடைய உறவு முறை வந்து ஒரு நட்பாக தான் இருக்கணும், அது வந்து கண்டிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு சிறந்த படம். தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் இந்த ஆசான் குறும்படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர். அண்ட் வந்து இந்த ஆசான் திரைப்படம் வந்து மக்களோட வாழ்வியல் ரீதியாக எப்படி கனெக்ட் ஆகும், எப்படி நினைக்கிறீங்க? லைக் எப்படி கனெக்ட் ஆகும்? மக்கள் அப்படின்னு பொதுவானதுங்கிறத விட குறும்படம் இது. இது வந்து முழுக்க அந்த மாணவர் பருவத்தில் இருக்கிறத எப்படி டீச்சர் எப்படி அவங்கள டீல் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான். எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமா
ஆக்சுவலி பேரண்ட்ஸ் கூட சில சமயத்தில் வந்து பொதுவாக எல்லாரும் முன்னாடியும் பசங்களை பேசக்கூடாது அப்படின்றது இந்த படத்துக்குள்ளே வரலைன்னா கூட இந்த படத்தை பார்க்குறவங்க பேரண்ட்ஸ் கூட பசங்களை வந்து நம்ம வந்து பொது இடத்துல, ஏன்னா நம்ம பையன் தானே என்ன வேணாலும் திட்டலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்குள்ளும் ஒரு சின்ன ஒரு ஈகோ இருக்கும், அவனுக்குள்ளே ஒரு பெரிய உலகம் இருக்கும். நம்ம முன்னாடி வந்து நம்மளுடைய அப்பா அம்மா மதிக்கணும், நம்மளுடைய டீச்சர்ஸ் நம்மளை மதிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். அவங்க தப்பே பண்ணிட்டா கூட அதை டக்குன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் பார்க்குறவங்க பேரண்ட்ஸாக இருந்தாலும் டீச்சர்ஸாக இருந்தாலும் இதாக இருக்கும். ஃபுல்லாக பொதுவான உலகத்துக்கான இல்லை, ஒரு 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 பதிப்பருவத்தில், ஒரு இளம் பருவத்தில், டீனேஜில் ஒருத்தர் வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு சின்ன ஒரு பொறியாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் 42 படங்கள் நடிச்சிருக்கீங்க அண்ட் 2 படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து எது வந்து மக்கள்கிட்ட உங்களுக்கு ரொம்பவே ரீச்சாக ஆக்குது? பேரலராக சொல்லலாம். டிவியும் வந்து சாதாரண விஷயமா இல்லை. சினிமாவும் கொண்டு போய் சேர்த்துது, டிவியும் என்னை கொண்டு போய் சேர்த்துது. சினிமா வந்து ரொம்ப நிறைய பாப்புலரான படங்கள், ஆட்டோகிராஃப், மொழி, விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸு, கீதை, பகவதி, சிவகாசி, இப்படி நிறைய படங்கள் வந்து நல்லா கட்டுறது தமிழில் நிறைய படங்கள் வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட படங்கள் நான் நடித்தேன். அந்த படங்களும் கொண்டு போய் ஆனந்தபுரத்து வீடு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தேட்டரில் இருக்கும்போது ஒரு சில காரணங்களால இமிடியேட்டாக சம்மந்தமே இல்லாமல் நல்லா பிக்கப் ஆகிற டயத்தில் தேட்டர்லேருந்து தூக்குனாங்க. அதுக்கப்புறம் சேனலில் வந்து அது வந்தது. சேனலில் வந்த பிறகு பார்த்தா ஆனந்தபுரத்து வீடு படம் பார்த்துட்டு அவ்வளோ பேர் சொன்னாங்க. எங்களை மாதிரி சினிமா ஆட்களுக்கு என்னென்னா, அந்த படம் தேட்டரில் வரும்போதே வந்து இமீடியட்டாக ஒரு ரியாக்ஷன் கிடைக்குதுல்ல, அப்படி கிடைக்கும்போது அதை வச்சு நிறைய படங்கள் புக் ஆகும். அந்த படம் நல்ல ஃபீல் குட் மூவி, அதுக்கப்புறம் பின்னாடி டிவியில் வந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆனந்தபுரத்து வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அவருடைய ப்ரொடக்ஷனு, எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவருடைய ரைட்டிங் கான்ட்ரிபியூஷன் அதில் உண்டு. டைரக்டர் நாகா சார், நாகா இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் வேதம் பண்ணியிருக்காரு, வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அவர் வந்து அவருடைய ஆல்ரெடி சீரியல்ஸை நான் நடிச்சிருக்கிறேன். மர்மதேசில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். அப்புறம் ரமணி வர்சஸ் ரமணியில் தேவதர்ஷினி தம்பியாக பண்ணேன். இந்த ஆனந்தபுரத்து வீட்டில் தேவதர்ஷினி எனக்கு பேராக நடித்தாங்க. ஸோ அந்த ஆனந்தபுரத்து வீடெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள்கிட்ட போய் இன்னமும் வந்து அதில் புரோக்கர் கேரக்டராக நான் பார்த்தோன்னே, நீங்கள் ஆனந்தபுரத்து வீட்டில் புரோக்கராக பண்ணவர் தானே அப்படிம்பாங்க. நீங்கள் விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸு படத்தில் இந்த படத்தெல்லாம் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கீங்களா அப்படிம்பாங்க. மொழி படத்தில் நீங்கள் தானே அந்த ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பிச்சைக்கார ஹீரோ. அந்த மொழி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு படம் ஓடும். அந்த படத்துக்கு வந்து பிரகாஷ்ராஜ், பிருத்திவிராஜ் வந்து இசைக்கலைஞர்களாக ஆறாவது வாசிப்பாங்க. ஸோ அந்த படத்துக்குள்ளே படம் ஓடும், அந்த படத்தில் நான் ஹீரோவாக இருப்பேன். ஓப்பனிங் சீன் ரம்யா, நம்ம விஜய் ரம்யா வந்து அவங்க எனக்கு அதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ இது மாதிரி நல்லா ஃபெமிலியர் படங்களும் நமக்கு வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு. கட்டுறது தமிழ் மாதிரியான பொய்ட்டிக்கான படங்கள் நிறையா ரீச் ஆகிருக்கு. ஆட்டோகிராஃபு இன்னமும் அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாடல் போடும்போதெல்லாம் நான் சேரன் சாரோட நான் வரும்போது அது எல்லாமே மக்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பேரலராக பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து நான் வந்து குலதெய்வம் சீரியல் நடித்தேன், திருமதி செல்வம், ருத்ரவீணை, நிறையா சீரியல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சமீபத்தில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட ரொம்ப கொண்டு போய் மக்கள் வந்து டிவி பார்க்கும்போது நம்ம வீட்டு புள்ள மாதிரியே நினச்சிக்குவாங்க. சினிமா பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். பேரலராக 2 விஷயமே எனக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, சூப்பர். ஆனால் வந்து எப்போதுலேருந்து வந்து உங்களுக்கு இந்த சினிமா மேலே ஆர்வம் வந்துச்சு? எப்படி வந்தீங்க இதுக்குள்ளே? ஆக்சுவலி நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து கவிதையெல்லாம் எழுதுறது, பத்திரிகையில் கவிதை எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் காலேஜ் படிக்கும்போது கவிதை எழுதுறது வந்து அந்த புக்கில் வந்ததுன்னு சொன்னால், அந்த வீக்லி மேகசினில் வந்ததுன்னு சொன்னால் அதை கட் பண்ணி வந்து நோட்டீஸ் போர்டெலாம் ஒட்டுவாங்க காலேஜில். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஏஜ்லேயே வந்து பயங்கர என்கரேஜாக இருக்கும். சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ்லாம் இருந்தேன். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சினிமா கலைஞர்களுக்கு ஒரு வேறு மாதிரி டைமென்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்புறம் சினிமாக்குள்ளே வந்தோன்னே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். சினிமாவுக்கு வந்தோன்னா உடனே வாய்ப்பெல்லாம் கிடைச்சிடல. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன், ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து எடுத்தோடனே வந்து நல்ல பெரிய ஆட்களாக வந்து பேட்டி எடுக்க ஆரம்பித்தேன். ரஜினி சார், கமல் சார், அந்த மாதிரி எடுத்தோடனே அந்த மாதிரி ஏன்னா நமக்கு ஒரு அபிலிட்டி தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்ததுனால, அப்போவே வந்து ட்ராமாவில் வந்து நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருந்ததுனால, நமக்கு ஒரு ப்ரொஃபைல் இருந்ததுனால, வந்தோடனே வந்து நான் ஆசைப்படுறதே பெருசாக தான் விஷயம் பண்ணேன். ஏன்னா நம்ம சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறோம், அது போய் சின்ன சின்ன ஆட்களை பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காமல் எடுத்தோடனே பெருசாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் நாசர் சார், இது மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட், இது மாதிரி நிறைய அந்த மாதிரி விஷயங்கள், சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாமே என்ட்ரி பண்ணி அப்படி வந்து அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி
அதுக்கப்புறம் நடிக்க வந்து அப்படி வந்தது தான் சினிமாக்குள்ளே. ஓகே. நீங்கள் கவிதையெல்லாம் எழுதுவேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு என்ன கேள்வி இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் முதலாக எழுதின கவிதை ஞாபகம் இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் எழுதின முதல் கவிதை? ஆக்சுவலி அது அது ஒரு சுச்சுவேஷன் இதுதான். அது ஓகே. புரிஞ்சா ரசிங்க, புரியலன்னா நான் யாருக்காக எழுதுனேன்னா அவங்களுக்கு புரியும். ஓகே. இது வேற ஒன்று இருக்கா? பஸ்ஸில் போயிட்டுருப்பேன், காலேஜுக்கு போயிட்டுருப்பேன். நம்ம விரும்புகிற ஒரு பொண்ணு அது வந்து பஸ்ஸில் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு கிளாஸில் போய் சொல்லுவேன். அது சுச்சுவேஷன் என்னன்னா, அது ஒரு பொங்கல் முடிஞ்சு திரும்ப ரீஓப்பனிங் ஆகி காலேஜ் ஆகி போகிற ஒரு டைம். பொங்கல் எப்போ வரும்? ஜனவரி தான் வரும். அவன் தலையில் வச்சிருக்கிறது பூ, டிசம்பர் பூ. ஓகே. கிளாஸில் போயிட்டு அன்னைக்கு அப்பப்போ சுட சுட எழுதி அப்படியே இது பண்ணிடுறது. அந்த வாரமே வந்து பத்திரிக்கையில் வந்துடும். அந்த வீக்லி டக்குன்னு எழுதி போட்டு ஒரு கார்டில் டக்குன்னு எழுதி போட்டுருவோம். நம்மளோட பேர் இருந்தாலே டக்குன்னு இமீடியட்டாக பத்திரிக்கையில் போட்டுருவாங்க. நீ கடந்த காலத்தை மறந்து விட மாட்டாய் என்பதை கண்டுபிடித்து விட்டேன் அன்பே, ஜனவரியில் கூட டிசம்பரை சூடி இருக்கிறாய். நீங்க புரிஞ்சு அடடான்றீங்களா புரியாம? புரியுது எனக்கு. அந்த மாதிரி குட்டி குட்டியா நான் மட்டும் நிலவுக்கு போனால் ஆக்சிஜன் சிலிண்டரை சுமந்து செல்ல மாட்டேன், உன் நினைவுகளையே சுவாசித்துக் கொள்வேன். இந்த மாதிரி அந்த காலத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். இப்போ ஒரு இதை கேட்கறதுக்கு ஒரு கிளிச்சேவாக இருக்கும். அந்த வயசில் அது நமக்கு ஒரு கிளிகிழிப்பு தந்த ஒரு விஷயம் முதல்ன்றது கேட்டதுனால. அதுக்கப்புறம் இப்போலாம் ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு மாதிரி ஒரு திங்கிங் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கருவறையையும் கோவிலில் இருக்க கருவறையும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் நான் எழுதுனது வந்து ரொம்ப உலக லெவலில் பேசப்பட்ட ஒரு கவிதையாக இருந்தது. ஏன்னா குழந்தை பிறக்கலன்னு அம்மா வேண்டிகிட்டே இருக்கும்போது எல்லா கருவறையில் இருக்கிற தெய்வத்திட்ட போய் வேணா உன்னோட கருவறையில் பிறக்க போகிறது ஒரு தெய்வம் தான் அப்படின்ற மாதிரியான ஒப்பிட்டு எழுதியிருப்பேன். இந்த மெச்சூர் லெவலில் வளர்ந்துருக்குது. ஓகே. அண்ட் சூப்பர். அண்ட் கவிதை எழுதியிருக்கீங்க அண்ட் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ட் எஸ்பெஷலி விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஏதாச்சும் மெமரிஸ்லாம் இருந்ததா? நிறையா விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸு நிறையா சேனல்ஸு நிறையா சொல்லிட்டேன், ரிப்பீட் ஆகாமல் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு புது ஆடியன்ஸாக சில பேர் பார்க்குறவங்களுக்கு இந்த செய்தி போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சொல்லலாம். நம்ம வந்து ஒரு அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சார் இல்லை. ஓகே. விஜய் சார் வந்து அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணா நிறைய பேர் வந்திருக்கலாம். ஏன்னா பாரதிராஜா சார் கூட தன்னுடைய மகனை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சத்யராஜ் சாரோட சன் வந்து இன்னமும் அவங்க அறிமுகப்படுத்துகிற காலகட்டத்துக்கு இன்னும் பெருசாக வந்திருக்கணும். பாக்யராஜ் சார் பையன் அவங்க அறிமுகப்படுத்துகிற காலகட்டத்துக்கு இன்னும் பெருசாக வந்திருக்கணும். இது வந்து ஒரு அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக டக்குன்னு அப்படி வந்துட முடியாது. விஜய் சார் வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க அப்பா வந்து பிளான் பண்ணார், கமர்ஷியல் சப்ஜெக்டாக பிளான் பண்ணார். ஒரு சேஃப்டியாக நல்ல ஹீரோயின் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு எது பல்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே கலைஞருடைய ஸ்கிரிப்ட், விஜயகாந்த் ஹீரோ அப்படி பயங்கர ஆக்ஷன் பண்ணவர். தன்னுடைய மகனுக்காக சில சப்ஜெக்ட் ரெடி பண்ணி சில விஷயங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் வெளிப்படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. விஜய் சாருடைய புதுசாக கேட்குறவங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு தெரியும் எங்கே கேரியர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் பூவே உனக்காக விக்ரம் சார் படம், நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க, காதலுக்கு மரியாதை, இந்த 2 காதல் படங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து 2 பேரும் ஃபாசில் சார் காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக டைரக்டர் விக்ரமன், அவங்க இந்த 2 படங்கள் தான் விஜய் சாரோட அவருடைய கேரியரில் வந்து எப்படி அஜித் சாருக்கு வந்து லவ் படம் வந்து காதல் கோட்டை எப்படி வந்ததோ அதேமாதிரி விஜய் சாருக்கு வந்து இந்த 2 படங்கள் தான் காதல் படங்களாக வந்தது. அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் வர்றது வந்து திருமலையில் தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு. அதுக்கப்புறம் தான் சிவகாசி மற்ற படங்கள் திருப்பாச்சி எல்லாம் வருது. ஆனால் சில விஷயங்கள் பண்ணும்போது அது முன்னாடி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் நடக்கும். திருமலைக்கு முன்னாடி வந்து புதிய கீதைன்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் தான் ஹெவி ஃபைட்டு அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த படத்தில் நான் விஜய் சாரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். அதில் தான் ஹெவி ஃபைட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே ஸ்பாட்டுக்கு வந்து திருமலை டைரக்டர் வந்து பார்க்குறாரு. ஸோ விஜய் சார் அப்படியே அவருடைய சப்ஜெக்டில் நிறையா கொஞ்சம் ஃபைட்லாம் கொண்டு வர்றாரு. ஸோ அந்த விஜய் சார் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண நல்லா ஹெவி ஃபைட்டாக ட்ரை பண்ண அந்த புதிய கீதை வந்து அது நார்மலாக தான் போச்சு. அது சரி ஓகே இவருக்கு இது செட் ஆகும்னு இது எக்ஸ்பெரிமெண்டல் அமைஞ்சிருச்சு. திருமலை வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திருப்பாச்சி சிவகாசி விஷயங்கள்லாம். இதுக்கு இடைப்பட்ட காலம் முன்னாடியும் நான் இருந்திருக்கேன், பின்னாடியும் இருந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்திங்கன்னா ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும், பட் சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். அதில் வந்து டைரக்டர் ஓரியன்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் இருக்கும்.
விஜய் சாருக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்கும், சூர்யா சாருக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்கும், வடிவேல் சாருக்கு அதை விட அவ்வளோ சீரியஸான கதை ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி போர்ஷன் தான் நிற்கும். அதில் நேசமணி அந்த சீன்லலாம் நான் நடிச்சிருப்பேன். அந்த போர்ஷனில் தான் நாங்கள் நடிச்சிருப்போம். ஆக்சுவலி கதை வந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கதை. நாங்கள் அந்த பெயிண்டிங் குரூப்போட படத்துக்குள்ளே உள்ளே வரும்போது தான் கதையை வந்து இன்னமும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த காமெடி பர்சன் தான் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீரியஸாக கதை இருக்கும். பழனியில் ரேக்லா ரேஸ் அப்படி இப்படின்ற ஒரு விஷயம். சின்ன வயசில் அவங்க சூர்யாவோட தம்பி இறந்துருப்பாரு, அது விஜய் தான் காரணமாக இருந்திருப்பாரோ அப்படி இப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு சீரியஸான கதையெல்லாம் போகும். பட் ஆனால் இந்த காமெடி பர்சன் தான் இருக்கும். அந்த இதுலேயும் விஜய் சார் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கும் சூர்யா சாருக்கும் வடிவேல் சாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமாக அந்த ஸ்பாட்லேயே ஒரு போட்டி இருக்கும், யார் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இப்படிப்பட்ட விஜய் சாரையும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சிவகாசி பார்க்கும்போது அவர் உச்சத்தில் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி பேரரசு சாருடைய படம் பயங்கர ஹிட்டு. அதே டேரக்டருக்கு திரும்ப நடிக்கிறாருன்னு போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக அவர் ஃபார்ம் பண்ணிட்டார். நிறைய அவர் வந்து மைண்டில் ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். நிறையா ஸ்பாட்டில் வந்து விஜய் சார் பேச மாட்டாருன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து அவர் மைண்டுக்குள்ளே நீங்கள் வந்து டயலாக் தான் ரிஹர்சல் பண்ணி பார்க்குறது அப்படின்றது இல்லை, அந்த சாங்ஸு ஸ்டெப்பு கூட மைண்டில் ரிஹர்சல் பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்தளவுக்கு தாட்ஃபுல்லாக இருப்பார். நிறையா இதில் நான் சொல்லியிருக்கேன், நம்ம வெளியில் போகும்போது இந்த யோகாலாம் செய்ய முடியும்னு சொன்னால் உட்காந்த இடத்துல கண்ணை மூடி என்ன ஸ்டெப் பண்ணுறோமோ அதை திங்க் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய் சார் வந்து அந்த ஸ்டெப்பை கூட, அதனால தான் ஸ்பாட்டில் போனால் யாரோ வணக்கம் வச்சா கூட அந்த அவர் தாட்ஃபுல்லாக அந்த இதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதனால தான் நான் பேச மாட்டேன். அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டா அவர் எவ்வளோ ஜாலியாக பேசுவார்னு எங்களுக்கு தான் தெரியும். சூப்பர். அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் அண்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கீங்க அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சினிமா வந்து சடனாக உங்கள் லைஃப்பை மாற்றின ஒரு விஷயம்னா என்ன, டக்குன்னு ஒரு மாற்றம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஆட்டோகிராஃப்லேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. அதாவது நான் அந்த ஆட்டோகிராஃபோட வெற்றி விழாவில் அதெல்லாம் சொல்லும்போதெல்லாம் நான் சொல்கிற விஷயம், அப்போ சொன்ன விஷயம் என்னென்னா, சினிமாவில் வந்து அந்த உடையை மாற்றுவதற்கே அச்சப்பட்டு கொண்டிருக்கும் இயக்குநர்கள் மத்தியில் சினிமாவின் உயிரையே இந்த ஆட்டோகிராஃப் மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அது ரிலீஸ்க்கு முன்னாடியும் சொன்னேன், ரிலீஸ் 100ஆவது நாள் விழாவிலையும் சொன்னேன். அந்த மாதிரி அன்றைக்கி அந்த மாதிரி சொன்னேன், எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு அது வந்து அதில் நடித்த எல்லாருக்குமே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருந்தது. எங்கே போனாலுமே வந்து அப்படி ஒரு படம் நடித்ததுக்காக பெருமைப்படுற ஒரு விஷயமா இருந்தது. சேரன் சாருக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லலாம் அந்த படத்தில் நடித்ததுக்கு. அதுதான் ஒரு பெரிய திருப்பு முறை அமைஞ்சது என்னோடய லைஃப்பில். சூப்பர். அண்ட் வந்து நம்ம என்னதான் வந்து ஒரு விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த இடத்துக்கு வந்தாலுமே சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். சினிமா அப்படின்னும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணீங்க லைக் இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி? இல்லை, நம்ம ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக இருப்போம்ன்ற மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இந்த லைஃப்பில் ஒரு வேலையை எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் சினிமாவுக்கு வந்தோம். ஆனால் சினிமா லைஃப் வந்து எல்லா நாளுமே திங்கக்கிழமை காலையில் மாதிரியே இருக்கும், ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வெளியில் நம்ம எவ்வளோ கலகலன்னு சிரித்து பேசினாலும் இது பண்ணாலும் அந்த சினிமாக்குள்ளே இருக்கிற அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது, அதுக்கான போட்டி, அதுக்கான விஷயங்கள், அதுக்கான முன்னெடுத்து செய்கிறது அப்படின்றது வந்து அது ஒரு அசாதாரண ஒரு 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 வேலை வேணும். அது ஒரு மனம் தளராத ஒரு விஷயங்கள் சினிமாவில் வேணும். நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடக்கும். நம்ம ஒரு சில படங்கள்லாம் வந்து வருஷ கணக்கில் சரி ஓகே இந்த படம் வந்தால் நமக்கு லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரே படத்துக்காக 2 வருஷம் 3 வருஷம்லாம் இருந்திருக்கிறோம். ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும், ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தேட்டரில் வந்து அது நின்று நல்லா ஓடணும், எல்லாராலையும் பேசப்பட்டால் மட்டும்தான் அடுத்த படத்துக்கான வாய்ப்பு. நீங்கள் நல்லவர் அப்படின்றதுக்காக இங்கே யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காகவும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. சினிமாவில் மட்டும் ஒருத்தருக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்ற மட்டும் வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த டேலண்ட்டு வந்து அது வந்து 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் தான் இவருக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு வாய்ப்பு கொடுப்பாங்க. 98 பேர் வந்து இவர் ஹிட் ஆகிட்டார், நாளைக்கு இவர் பெரிய ஆள் ஆகிடுவார் அப்படின்றதுக்கு தான். நான் வந்து தேடுற ஆள் எல்லாமே அந்த 2% இருக்காங்கல்ல, அந்த ஆட்கள் தான். அவங்க தான் எனக்கு கை தூக்கி விட்டு கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்த காலகட்டத்துக்கு இந்நேரம் வந்து இதை விட ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்கணும். ஆனால் அதே சமயம் நான் அப்படியே திரும்பி பார்த்தேன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ண நிறைய பேர் இந்த அளவு கூட வர முடியாமல் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க, வேறு இதுக்கு போயிட்டாங்க.
இந்த லெவலாவது நம்ம வந்திருக்கிறோமே அப்படின்னு முதல்ல வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிட்டு, அதே சமயம் இது பத்தாது, இன்னும் வேணும், நம்மளுடைய முயற்சிக்கு நம்மள்ட்ட இருக்கிற சில சரக்குக்கு இன்னும் உயரத்தை தொட்டிருக்கணும், பட் பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் நன்றி, இனி தொடரும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு போயிட்டுருக்கேன். நிறையா வரும், நிறைய ஒரு பெண்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா ஆண்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், நிறைய நெருக்கடிகள் இருக்கும். நான் வந்து ஒரு 23 24 வருஷமாக நான் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையுமே இந்த சினிமாவில் சம்பாதிச்சது மட்டும்தான். ஓகே ஓகே சார். நீங்கள் இப்போ சொன்னீங்க லைக் ஒருத்தவங்க வந்து நாளைக்கு ஹிட் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள வச்சு தான் சில படங்களோ சில இதோ மூவ் ஆகும். ஸோ இது அப்பயும் நடந்துச்சா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து யார் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்காங்க, லைக் ஃபாலோவர்ஸ் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களாம் நடிக்க வராங்க. ஸோ நிறைய பேர் நடிக்கிறதுக்காக அவங்களோட நடிப்பு திறமை வச்சுட்டே வர முடியாத இருக்காங்க. பட் சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்து இப்போ முக்கியமாக இருக்குது. ஸோ அப்பயும் இந்த மாதிரி இருந்துச்சா? ஸோ யார் வந்து ரொம்ப ஃபேமாக இருக்காங்க அவங்க தான் நடிக்க முடியுன்ற ஒரு ரீசன் இருந்துச்சா? இல்லை, அப்படி இல்லை. அப்போ வந்து சினிமாவில் வந்து உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்துட்டா நின்றுடலாம். இப்போ வந்து உள்ளே வர்றது ரொம்ப ஈஸி, ஆனால் நிற்கிறது கஷ்டம். இதே ஒரு சில கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் வச்சுட்டு நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அது ஒருத்தர் 2 பேரை தவிர, கார்த்திக் சுப்ராஜ் அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேரை தவிர பாக்கி யாருமே வர முடியல. ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிடாது. அது ஒரு சின்ன எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வரன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வச்சுட்டு ஆர்டிஸ்ட்டு அதுன்னு நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. ஆனால் வந்து அந்த பேசிக் இருந்து வந்தவங்க அளவுக்கு வர முடியல அவங்களால. ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணால் சோசியல் மீடியா மூலிமா ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணால் அந்த நேரத்தில் ஒரு அட்ராக்ஷன் ஒரு விஷயம் அப்படின்னு கிடச்சிடலாம். ஆனால் வந்து ப்ராப்பராக அந்த சினிமாவை நேசித்து உள்ளே வர்றவங்கள அந்த டெப்த்தை விட சோசியல் மீடியா வந்து டக்குன்னு வர்றவங்க அந்த நேரத்தில் ஒரு ஈஸியாக வாய்ப்பு கிடச்சிருதே தவிர தொடர்ச்சியாக அதை தக்க வச்சுக்கிறதுக்கான சூழல் இல்லாமல் இருக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் லைக் வந்து நீங்கள் நிறைய ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ரீசன் என்ன சார்? ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ரகுமான் சார் தான் சமயத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார், ஓகே, நம்ம ஒரே மாதிரி விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஓகே. அப்போ வந்து என்னென்னா, நம்ம பேரலராக ஒரு விஷயம், சில விஷயம் ஜெயிக்கும், சில விஷயம் அதுக்கான அங்கீகாரங்கள் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெறும் பாராட்டு மட்டுமே இங்கே வெற்றி மட்டும்தான். நீங்கள் பாராட்டு இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆமாம், வெற்றி தான் வந்து இங்கே ஒரு முக்கிய தேவையாக இருக்குது. அதில் முன்ன பின்ன ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நம்ம பேரலராகவும் அது நான் போயிட்டு வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஒரு ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது. இப்போ கூட எனக்கு வந்து ரியல் எஸ்டேட் கால் வந்து நிறைய வரும். நான் ரொம்ப அழகாக சொல்லுவேன், இல்லைங்க நான் வந்து என்ன சினிமாவை தவிர வேறு எதுவும் சிந்திக்க முடியாது அப்படின்னு. எல்லாருக்குமே வரும். நம்ம வந்து உலகத்தில் எந்த வேலை செஞ்சிருந்தாலும் நமக்கு தவிர்க்க முடியாமல் ரியல் எஸ்டேட் கால் மட்டும் வரும். சார் உங்களால் முடியலனாலும் நீங்கள் சொல்லி விடுங்க பர்சன்டேஜ்னு. அது வந்து ரொம்ப அது ரிசீவ் ஆகும்போது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். ஆனாலுமே வந்து அவங்கள வந்து காயப்படுத்தாமல் அப்புறப்படுத்திட்டு முழுக்க அந்த சினிமா சார்ந்த விஷயங்கள் தான். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னே மறந்துட்டேன். என்ன கேட்டீங்க? இல்லை, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க அப்போது நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்யாமல் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ரகுமான் சொன்ன மாதிரி அதுக்குள்ளேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. சினிமாவில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வேலை இல்லாமல் இல்லை, சில நேரத்தில் வேலையை நானே உருவாக்கி பண்ணுறேன், சில சமயத்தில் எனக்கு வேலை தன்னால் தேடி வருது. அப்படி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நானே புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணோம். அப்படி ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்னா ஒரு புதுசாக ட்ரை பண்ணவங்களுக்கும் நான் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் எடுத்துக்கணும், அதை இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபெஸ்டிவல் கொண்டு போகணும் அப்படின்றது. 2 ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்தேன், 2மே வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் தான். கருவறை எடுத்தேன், அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. பிரசிடெண்ட் அது வந்து தனிப்பட்ட முறையில் பாராட்டுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆசான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுற ஒரே சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, அது மட்டும்தான். ஸோ அதில் வந்து என்னுடைய படம் இப்போ ஆசான் ஸ்க்ரீன் ஆகிருக்கு, நல்ல ஒரு பாராட்டு பெற்றிருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூஎஸில் வந்து இப்போ ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் அது மூலமாக ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுறது. சூப்பர் சார். ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி சார் லைக் கவர்மெண்ட் ஆட் அதுவும் கூட என்னுடைய திறமைக்கு என்னை தேடி வந்த ஒரு விஷயந்தான். கோவிட் டயத்தில் உலகமே ஸ்தம்பிச்சிருச்சு. ஆனாலுமே நம்ம கையில் வந்து மொபைல் இருக்குது, நம்ம நெட்வொர்க் இருக்குது, அதை வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோவிட் அது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு கவிதை போட்டி, நடன போட்டி அப்படின்னு அறிவித்து
அது சம்மந்தமாக எல்லா மீடியாக்கள்லேயும் அது சம்மந்தமாக செய்தி வர்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை செஞ்சுட்டே இருக்கும்போது என்னை தேடி வந்த ஒரு வாய்ப்பு தான் வந்து கோவிட் பீரியடில் கொரோனா விழிப்புணர்வு. அப்போ வந்து ரைட்டர் இந்திரா சௌந்தரராஜன் சொன்ன ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. இந்த கொரோனா பீரியடில் கொரோனாவில் இயங்கி கொண்டிருக்கும் ஒரே இயக்குனர், கொரோனாவையே இயக்கி கொண்டிருக்கும் ஒரே இயக்குனர் ஈவி கணேஷ் பாபு அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஜெயிக்கிறோம், தோக்குறோம், இருக்கோம், இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி உலகமே ஸ்தம்பிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில், பணம் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, மிடில் கிளாஸ் எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு வாரத்துக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன். ஒரு அரசாங்க விழிப்புணர்வு விளம்பரம், கோவிட் விளம்பரம் பண்ணுறது மூலமாக நல்ல பெரிய செட்டப்பை வச்சு பண்ணுவோம், பாதுகாப்பாக பண்ணுவோம். அதனுடைய தயாரிப்பாளர் செல்லியன் குமாரசாமி, அந்த நேரத்தில் இந்த சங்கர் ஐஏஎஸ், அவங்க செய்தி மக்கள் தொடர்பு இயக்குனர், பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் யோகி பாபு நான் அவங்கள வச்சு பண்ணது, சசி சாரு, சசிகுமார் சார், தேவயானி மேம், சுகாசினி மேம் ஆடு நான் பண்ணதை பார்த்துட்டு ரஜினி சார் ஒரு விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காம்பினேஷனில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்தே அதை தெரிவித்தாங்க. அவங்களுடைய அரசியல் சூழல் காரணமாக ரஜினி சாரை வச்சு நான் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ அரசியலில் அவங்க வர்ற மாதிரியான தீவிரமான ஒரு சூழல் இருந்தது, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. இல்லைனா அந்த கோவிட் விழிப்புணர்வு விளம்பரத்தில் வந்து என்னோடய டைரக்ஷனில் ரஜினி சார் நடிக்க விரும்பினார், அப்படி ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வரைக்குமே வந்து அரசாங்க விளம்பரம் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் மத்திய அரசுடைய அந்த தேர்தல் விழிப்புணர்வு விளம்பரமும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதன் மூலமாக பேலராக இயங்கிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சினிமா தான் மேஜராக ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமரன் படம் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அண்ட் மக்கள் வந்து ரொம்பவே கொண்டாடுறாங்க. அதில் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திய ஒரு பர்சன் கே பாலச்சந்திர ஒரு மருமகள் வந்து நடிச்சிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து வந்திருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட் இன்றைக்கி நல்லா வந்திருக்காங்க, அவங்க வந்து நம்ம படத்தில் அறிமுகமானவங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேரக்டர் வந்து ஒரு குழந்தைய பார்த்து ஒரு அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அது மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸ்ரீகாந்த் தேவா இத்தனை வருஷமாக 3 தலைமுறையாக இதில் இருந்திருக்காரு. அவர் பிரசிடென்ட் அவார்டு, நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் ஒரு காரணமாக இருக்குது. என்னோடய டைரக்ஷனில், என்னுடைய ப்ரொடக்ஷனில் அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்றது. அதே மாதிரி கீதா கைலாசம் அவங்க வந்து என்னுடைய கட்டில் திரைப்படத்தில் முத சினிமாவில் அவங்க நடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மேடை நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நாடகத்தில் பார்த்துட்டு தான் நான் வந்து அவங்க வந்து 1000 பேரை வச்சு வேலை வாங்கினவங்க. மின்பிம்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய நிறுவனம். அதில் இருந்தவங்க தான் இன்றைக்கி சவுத் இந்தியாவில் அத்தனை சேனல்லையும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அங்கேருந்து போனவங்க தான், அங்கே பயிற்சி பெற்று போனவங்க தான். கைலாசம் சார், பாலச்சந்தரோட பையன், அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போனவங்க தான். அதில் இவங்க வந்து முதலாளியாக இருந்து 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்தவங்க. அவங்களுக்கு என்னுடைய கம்பெனியில் என் கையால் ஒரு சின்ன சம்பளம் கொடுத்து என் டைரக்ஷனில் அவங்க எனக்கு அம்மாவாக அவங்க நடித்தாங்க. இன்றைக்கி லப்பர் பந்தில் அம்மா கேரக்டர் பிச்சு உதறியிருக்காங்க. அமரன் படத்தில் என் படத்துக்கு அப்புறம் அவங்க வந்து 25 படங்கள் மேலே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறையா நடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் நம்ம மூலமாக வந்து உங்களுக்கு பேர் தெரியுது, பேர் தெரியாமல் நிறைய பேர் டெவலப் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, நீ எல்லாருக்கும் ராசி, நீங்கள் எப்போ அந்த இடத்தெல்லாம் தொட போகிறீங்க அப்படிம்பாங்க. ஸோ நிச்சயமாக வந்து அதுக்கான பயணம் தான் நடந்துகிட்ருக்கு. மிகப்பெரிய வெற்றியாக நடக்கிறதுக்கான ஒரு வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அண்ட் சூப்பர் சார், எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் இவ்வளோ நேரம் அழகாக எங்களோட பதில்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரொம்ப நன்றி சந்தியா, ரொம்ப அழகாக கேட்டீங்க. தேங்க்யூ சார். ஐசக் அவரும் வந்து அழகாக இந்த விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு, என்னுடைய நீண்டகால நண்பர். ஸோ அவருக்கும் சந்தியா உங்களுக்கும் சேனலுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் சந்தியா.